நோன்பை பற்றிய ஒரு கேள்வி. ஒருத்தவங்க துபாய், சவுதி போன்ற நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு போகிறாங்க, அல்லது இந்தியாவிலிருந்து சவுதிக்கு வரக்கூடிய இடத்தில் இவர்கள் தன்னுடைய பெருநாளை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக கேள்வி. விரிவான விளக்கத்தை நாம் ஃபிக்ஹ் கிதாபுகள்லையும் உருது ஃபத்வாக்கள்லையும் பார்க்க முடியும். ஒரு ஹதீஸ், ஒரு ஆயத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க விளக்கம் சொல்லுவாங்க. துபாய், சவுதி போன்ற நாட்டில் பிறைய முன்னாடியே பார்த்து நோன்பை ஆரம்பிச்சிடறாங்க. முன்னாடி இந்தியாவில் 1-2 நாள் தாமதித்து பிறையை பார்த்ததுனால அவங்க தாமதமாக தன்னுடைய நோன்பை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒருத்தவங்க சவுதி, துபாய் போன்ற நாட்டில் 30 நோன்பை பிடிச்சிட்டு இந்தியாவுக்கு போகும் பொழுது அவங்க நோன்பாக இருக்கிறாங்க. இவர் அங்கே போயிட்டு என்ன செய்யணும், பெருநாள் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறதா, அல்லது 31வது இவர் ஒரு நோன்பு அவங்களோட சேர்ந்து நோன்பு வைக்கணுமா என்பதாக கேள்வி. இதற்கான பதில், அங்கே போய் சேரும்போது அவங்க நோன்பு என்றால் இவரும் நோன்பு தான் வைத்தாக வேண்டும். அது இவருடைய கணக்கில் 31 என்று இருந்தாலும் கூட நோன்பு தான் வைக்கணும் என்பதுதான் சரியான சட்டமாக இருக்கின்றது. இதற்கு 2 ஆதாரங்கள் முன்வைக்கிறாங்க. ஒன்று ஒரு ஹதீஸ், அது திர்மிதி, அபூ தாவூத், இப்னு மாஜா போன்ற கிதாபில் இடம்பெறக்கூடியது. ஹதீஸினுடைய தரம் மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. இஸ்ராதுஹு ஜெய்யிதுன்னு சொல்லுவாங்க, மிக உன்னதமானது என்பதாக சொல்லுவாங்க. அந்த ஹதீஸில் வரும், அஸ்ஸௌமு யௌம தஸூமூன, நோம்பனுடைய தொடக்கம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ, நோன்பு வைக்கிறீங்களோ அதுதான் நோம்பனுடைய ஆரம்பம். வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன, நோன்பை விட்டு போட்டு பெருநாளுடைய கொண்டாட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் என்னைக்கு கொண்டாடுறீங்களோ அதுதான் அந்த பெருநாளுடைய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வல் அல்ஹா யௌம துதஹூன, அது போன்ற ஹஜ்ஜு பெருநாள், உதுஹியா, அந்த பெருநாள் அப்படிங்கிறது கூட நீங்கள் எல்லாம் என்னைக்கு உதுஹியா கொடுக்குறீங்களோ, பெருநாள் கொண்டாடுறீங்களோ அதுதான் ஹஜ்ஜு பெருநாள் என்பதாக சொல்லக்கூடிய செய்தியை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்துட்டு இதனுடைய கருத்தை சொல்லுவாங்க. இன்னமா மஅனா ஹாதா, இந்த ஹதீஸினுடைய கருத்து, இதனுடைய தத்ரூபம் என்னவென்று சொன்னால், அஸ்ஸௌமு வல் ஃபித்ரு மஅல் ஜமாஅத்தி வஇதபின் நாசி, நோன்போ அல்லது பெருநாளோ ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்கிறாங்களோ அதே போன்று நம்மளுடைய செயலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்துன்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஹ் கிதாபுகளை இந்த ஹதீஸை ஒரு ஆதாரமாக காட்டுவாங்க. மேலும் ஒரு ஆயத்தையும் ஆதாரமாக முன்வைக்கிறத பார்ப்பா. அது ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸ்முஹு, உங்களில் யாரெல்லாம் ரமலான் மாசத்தை அடைந்து கொண்டீர்களோ அவங்க நோன்பு வைக்கத்தான் வேணும் என்பதாக. இவர் ஏற்கனவே இங்கே 30 வச்சுட்டு போனாலும் கூட அங்கே போகும்போது அங்கே ரமலானுடைய மாதம் இருக்கத்தான் செய்து, எனவே இவர் நோன்பு வைத்தாகணும் என்பதாக இந்த 2 ஆதாரத்தை முன்வைத்து சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒருத்தர் இந்தியாவிலேருந்து சவுதிக்கு வராரு. இங்கே வரக்கூடிய நேரத்தில் அது யாத்திகாஃபு அல்லது ரமதானுடைய கடைசி 10 நாள் உம்ரா அல்லது ஒரு வேலை, மொத்தத்தில் கடைசி நேரத்தில் இங்கே வந்து சேரக்கூடிய இடத்துல இவங்க தன்னுடைய நோம்பை முடிச்சுட்டாங்க, பெருநாள் கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி இவங்க நோம்பை முடிச்சிருக்கக்கூடிய இதில் இந்தியாவிலேருந்து வந்த ஆளுக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர்களோட 1-2 நோம்பை குறைவாக இருக்கும். இவர் இங்கே வரும்பொழுது இவங்களோட சேர்ந்து பெருநாளை கொண்டாடிக்கிறணுமா அல்லது தன்னுடைய கணக்கு பிரகாரம் அந்த நோம்பை பூர்த்தியாக்கணும் என்பதாக கேள்வி. இவங்க பெருநாள்னா இவரும் பெருநாள் தான் கொண்டாடி கொள்ளணும். பெருநாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கணும் இவருடைய மொத்த எண்ணிக்கை எத்தனை வந்திருக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்தியாவிலேருந்து வந்தவருக்கு 29 வந்திருந்தால் அதுவே போதும். 29 இன்னும் தொடவே இல்லை, 28 தான் பிடிச்சிருக்காரு என்று சொன்னால் பெருநாளைக்கு அப்புறம் ஒரு நோன்பு கலா செய்ய வேண்டும் என்பது இவருக்குரிய சட்டம். சுருக்கத்தில் எங்கே போய் சேர்றாங்களோ அந்த ஊரை அனுசரித்து தன்னுடைய செயல், பெருநாள்னா பெருநாள், நோம்புனா நோன்பு வைக்கணும் என்பது சுருக்கம். அல்லாஹு அலம்.